ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழுடைய நெக்ஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஆல்ரெடி நம்ம நியூ சிலபஸ் படி நமக்கு சிலபஸ் வாரியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் வச்சு அதுக்கான கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட் எல்லாமே நம்ம ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருந்துச்சு, கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்ததாக ரெண்டாவது திரும்ப நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இப்போ படித்தவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு நான் டைமிங்லாம் அதுக்கு தக்கன கொடுத்து தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு குரூப் 4க்கு இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது இல்லையா? நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலை, இது வரைக்கும் தமிழுக்கு நான் எதுவுமே டிஎன்பிஎஸ்சிக்காகன்னு கூட நான் எதுவுமே இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்றவங்க கூட இப்போ நம்ம ஷெட்யூல் பிரகாரம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தமிழில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ரெகுலராக நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்கணும். அதுதான் மெயின். படிக்கிறதோடு நின்றாமல் அன்னன்னைக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிற டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். நல்லா படிக்கிறத விட திரும்ப திரும்ப இது பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போட உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதும் என்ன செய்யாது, மறக்காது. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் இப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதை விட இப்போ கொஞ்சம் இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில இதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். மெத்தது நம்ம அடுத்து நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு நான் ஃபர்தராக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். டெலகிராம் சேனல் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த நியூ சிலபஸ் வைஸ் இதை எப்படி கொண்டு போக போகிறோன்னா, இந்த தடவை வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் பேட்சாக கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த வீக்லி வந்து ரிவிஷன் எப்படி போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் மாதிரி, அதாவது ஒவ்வொரு வீக்குக்கும் உங்களுக்கு வெனஸ்டே வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். எவ்ரி வெனஸ்டே நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, தமிழ் வீக்லி டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. ஸோ இதில் இப்போ நம்ம அடுத்த புதுசாக இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக்லி டெஸ்ட் போர்ஷன்ஸ் ப்ளஸ் எனி ஒன் தமிழ் அவுட் சோர்ஸ். ஸோ தமிழ் அவுட் சோர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை. ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு தெரியும், நான் எந்தெந்த டாப்பிக்கு உங்களுக்கு அவுட் சோர்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த டாப்பிக்கை தவிர்த்துட்டு மற்ற அவுட் சோர்ஸ் இன்னும் நமக்கு என்னெல்லாம் வந்து ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கோ அதில் இருந்து ப்ராப்பராக உங்களுக்கு எவ்ரி வீக்லி டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷெட்யூலில் வந்து போட்டாச்சு. அந்த ஷெட்யூல் கூட ஒவ்வொரு வீக்கும் நான் என்ன அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேனோ அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் புதுசாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஷெட்யூல் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து May 20th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த May 20th உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, திருக்குறளில் ஒழுக்கமுடைமை, அன்புடைமை. அடுத்தது தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் ஊவேசாவை பற்றிய செய்தி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லெக்குவனார். அடுத்து இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி ஸ்கூல் புக்கில் உள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டு May 27th. அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, திருக்குறளில் பொறையுடைமை கல்வி. அடுத்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் தேவநேய பாவனர் மற்றும் பாவலரேற பெருஞ்சித்திரனார் 2 பேரை பற்றின செய்திகள். இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து கவர்மெண்ட் நோட்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா, அந்த இது ஃபுல்லாக. அடுத்தது தேர்ட் எக்ஸாம் பாருங்கள், தேர்ட் டெஸ்ட் வந்து 3ஆம் தேதி, அது June 3 வந்துடுது. அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பெரியாரை துணைக்கோடல், பண்புடைமை. அடுத்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவர் பற்றிய செய்திகள். இலக்கணத்தில் சந்திப்பிழை, வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் 2மே ஃபுல்லாகவே வந்துடுது. ஸோ இந்த இது பாருங்கள், உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் நான் அதுக்கான கொடுத்துருக்க டைமிங். ஸோ இதில் வந்து நான் அந்தந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ள போர்ஷன்ஸ் வந்து தான் கொடுத்துருப்பேன். இது போக நான் முதல்ல சொன்ன மாதிரி அவுட் சோர்ஸ் வந்து நான் அந்தந்த வீக் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்குமே இந்த டைமிங் வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த டைமிங் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இதாக இருக்குமா அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டே பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 4th டெஸ்ட் பாருங்கள், திருக்குறளில் அருளுடைமை ஊக்கமுடைமை. அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாவேந்தர் பாரதிதாசன், டி கே சிதம்பரனார். இலக்கணத்தில் இனவெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அடுத்தது தேர்வு எண் 5
திருக்குறள்லேருந்து விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் கண்ணதாசன் குன்றக்குடி அடிகளார். இலக்கணம் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல். 6th எக்ஸாம் பாருங்கள், அதுக்கான போர்ஷன்ஸ். திருக்குறளில் கூடா ஒழுக்கம் ஈகை, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் காயிதேமில்ல தாராபாரதி பற்றிய செய்திகள், இலக்கணம் பேரச்சம் வகையறிதல் வினைச்சொல். அடுத்து 7th எக்ஸாம் திருக்குறளில் கல்லாமை நடுவு நிலைமை, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் வேலு நாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய செய்தி. அடுத்து இலக்கணத்தில் வேல்சொல் அறிதல் தொடர் வகைகள், இந்த 2 இலக்கணம். அடுத்தது 8வது தேர்வு, அதில் திருக்குறள்லேருந்து அவையஞ்சாமை வினை செயல் வகை 2 அதிகாரமும். அடுத்தது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் முடியரசன் தமிழ்வழி உருத்திரங்கண்ணனார் 3 பேரை பற்றிய செய்திகள். அடுத்தது இலக்கணம், இலக்கணத்தில் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை ஃபுல்லாக வந்துடும். அடுத்தது 9th டெஸ்ட் பாருங்கள், திருக்குறளில் கண்ணோட்டம் புறங்கூறாமை, அறநூல் தொடர்பான செய்திகள் இருக்கு இல்லையா, அதில் நாலடியார் மற்றும் நான்மணி கடிகை இந்த 2 நூல் தொடர்பான செய்திகள். இலக்கணத்தில் லகர 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 வேறுபாடு குரில் நெறில் வேறுபாடு. அடுத்தது 10th டெஸ்ட்டு, அதில் திருக்குறள்லேருந்து நட்பாராய்தல் செங்கோன்மை, அறநூல் தொடர்பான செய்திகள்லேருந்து பழமொழி 400 முதுமொழி காஞ்சி. இலக்கணத்தில் நகர நகர வேறுபாடு. 11th டெஸ்ட்டு அறநூல் தொடர்பான இதில் வந்து நமக்கு திருக்குறள், அதாவது ஒவ்வொரு டாப்பிக்காக அதில் கம்ப்ளீட் ஆகிட்டே வருது. அடுத்து பார்த்திங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள், அதில் வந்து திரிக்கடுகம் இன்னா 40 பிரித்து எழுதுக 6th to 12th பழைய புக்கு புது புக்கு 2மே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அண்ட் இலக்கணத்தில் ரகர ரகர வேறுபாடு. 12th டெஸ்ட்டு அறநூல் தொடர்பான செய்திகளில் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஔவையார் அண்டு சேர்த்து எழுதுக, அது 6th to 12th புதிய மற்றும் பழைய புத்தகம் 2 ஃபுல்லாக. அடுத்த வாசித்தல் திறன் அந்த இதில் யூனிட்லேருந்து பழமொழிகள் பொருளறிதல் அந்த ஹெட்டிங். அடுத்தது 13th டெஸ்ட்டு பாருங்கள், தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது நம்ம நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வாரியாக மொத்தம் 3 பார்ட்டாக நமக்கு நோட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்ட் 1 நியூ புக்கில் இருந்து இருக்கும். ஸோ அந்த இது ஃபுல்லாக நம்ம இதில் வந்து கவர் ஆகிறது. நெக்ஸ்ட்டு தமிழ் ஆங்கில சொற்கள் 6th 7th 8th நியூ புக்கில் உள்ளது. வாசித்தல் திறன் பகுதியில் மரபு தொடருடைய பொருளறிதல் அந்த ஹெட்டிங். அடுத்தது 14th டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் 2nd பார்ட், அதுவும் நியூ புக்கில் உள்ளது தான். தென் தமிழ் ஆங்கில சொற்களில் 9th 10th நியூ புக்கு. தென் வாசித்தல் திறன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உவமை தொடருடைய பொருளறிதல் அந்த ஹெட்டிங். அடுத்து 15th டெஸ்ட் பாருங்கள், தமிழின் தன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் பகுதி 3 பார்ட் 3 வந்து ஓல்டு புக்கில் உள்ளது. அந்த இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக கவர் ஆகுது. தென் தமிழ் ஆங்கில சொற்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th நியூ புக்கு. தென் வாசித்தல் திறன் அந்த ஹெட்டிங்கில் வந்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன். நெக்ஸ்ட்டு 16th டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கில சொல் அதில் வந்து 11th சிறப்பு தமிழ் ஃபுல்லாகவே. தென் சொற்பொருட்கள் 6th to 8th புதிய புத்தகத்தில் உள்ள சொற்பொருள் ஃபுல்லாக. வாசித்தல் திறனில் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியாக விடையளித்தல். 17th டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கில சொற்களில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் உள்ளது. தென் சொற்பொருள் 9th 10th புது புக்கு. இலக்கணத்தில் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. 18th டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் 11th 12th புதிய புத்தகம். தென் எதிர்ச்சொல் 6th to 12th ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இலக்கணம் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். 19th டெஸ்ட் பாருங்கள், சொற்பொருள் 6th 7th 8th பழைய புத்தகம். நிறுத்தற் குறியீடுகளில் வந்து காற்புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி எந்தெந்த குறி எங்கெங்கே இடணும் அந்த இதெல்லாம். தென் சொல்லகராதியில் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் எதெல்லாம் அது. தென் 20th டெஸ்ட்டு சொற்பொருளில் 9th 10th பழைய புக்கு. தென் மரபு தமிழில் திணைமரபு பால்மரபு காலம் அந்த 3 மட்டும். அடுத்தது மொழிபெயர்ப்பில் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். 21st டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருளில் 11th பழைய புக்கு. தென் மரபு தமிழில் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் இளமை பெயர் அண்ட் ஒளிமரபு. சொல்லகராதியில் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 22nd டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம். தென் மரபு தமிழில் இருக்கக்கூடிய கடைசி 2 டாபிக் வினைமரபு மற்றும் தொகைமரபு. அடுத்து சொல்லகராதியில் இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட்டு 23rd டெஸ்ட்டு சொல்லகராதியிலேருந்து நிறைய டாபிக் இருக்குது. அதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா என்ன, அடுத்து அந்த பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், பேச்சு வழக்கு தொடரில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம், ஊர் பெயர்களின் மருவு, பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இந்த 5 டாப்பிக்கும்.
அடுத்தது 24th டெஸ்ட்டில் சொல்லகராதியிலேருந்து பல பொருள் தரும் ஒரு சொல் கோடிட்ட இடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கணத்தில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட்டு 25th. அதில் நமக்கு தமிழ் ஃபுல்லாகவே ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு. 31st 10th அக்டோபரோடய க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து நான் இப்போ இந்த ஷெடியூலை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்ரி வீக்லி தான் அப்படிங்கையில் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் பேட்ச் படித்தவங்களுக்கு இது உங்களுக்கு அதில் ஒரு சில டெஸ்ட்டு நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலை காரணமாக எழுதாமல் இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு சில போர்ஷன்ஸ் டைம் இல்லாதனால படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ண எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் இந்த இதை ஏன்னா உங்களுக்கு 1 வீக் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கலைன்னா கூட எனக்காவது ஒரு நாள் உட்காந்து கவர் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக படிச்சிடலாம் அந்த நீங்கள் முடிக்காத போர்ஷன்ஸை. ஆல்ரெடி ஒன்றுமே படிக்கலை, நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னாலும் நீங்கள் அன்னன்னைக்கு உள்ளதை ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு வரும்பொழுது உங்களால் தமிழை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் 1 வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிற மித்த ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கும் நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஷெடியூல் நான் உங்களுக்கு தமிழ் அடுத்த டெஸ்ட் பேட்சுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான டெலகிராம் சேனல் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.